நெருங்கிய சிலர் உங்களுக்கு விரோதமானா மனம் தளராதீங்க. சில சமயத்தில் மரத்தை வெட்டுற கோடாரியோட கைப்பிடி வேற ஒரு மரத்தால் தான் செய்யப்பட்டிருக்கும். மனசை திறந்து பேசுங்க. மனசில் பட்டதை எல்லாம் பேசாதீங்க. சில பேர் புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் பிரிஞ்சு சென்றுவாங்க. சில பேரோட பிரிவு உங்களை வருத்தும், சில பேரோட பிரிவு உங்களை திருத்தும். அடுத்தவங்க விரும்பினபடி வாழணும் அப்படின்னா பொய் தான் பேசணும். அடுத்தவங்களோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நடக்கணும் அப்படின்னா நடிக்க தான் செய்யணும். சில பேர்கிட்ட உண்மையை பேசி நோகடிக்கிறதுக்கு பதிலாக மௌனமாக இருக்கிறது மேலானது. ஒரு நேரத்தில் பொய்ன்னு தெரிஞ்ச ஒரு விஷயம் இன்னொரு நேரத்தில் உண்மை என தெரியும். நீங்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் உண்மையும் பொய்யும் கலந்தே தான் இருக்கும். ஒரு சில சமயத்தில் நம்மளுக்கு உண்மையாக தெரிஞ்ச விஷயம் கூட ஒரு சில சமயத்தில் நம்மளுக்கு பொய்யாக தான் தெரியும். இந்த உலகத்தில் சில பேருக்கு நீங்கள் முக்கியம் இல்லை அப்படின்றத உணர்ந்து அதை ஏற்றுக்க பழகிக்கோங்க. உங்களோட வாழ்க்கை சரியாகும். உங்களோட மதிப்பு தெரியாதவங்க கிட்ட உங்களோட உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. அதனால் நெருக்கமானவங்க கிட்ட எப்போவுமே கவனமாக நடந்துக்கோங்க. வாழ்க்கையில் யாரோட அன்புக்காகவும் அழாதீங்க. உங்கள் மேலே அன்பாக இருக்கிறவங்களையும் அழ வைக்காதீங்க. ஏன்னா நீங்களும் தாங்க மாட்டீங்க, அவங்களும் தாங்க மாட்டாங்க. நம்மளோட சிரிப்பில் மறைஞ்சு இருக்கிறதோட வழிகளை கண்டுபிடிக்கிறவங்க தான் நமக்கான உண்மையான உறவுகளாக இருப்பாங்க. நீங்கள் ஒருத்தங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அப்படின்றதுக்காக உங்களை பற்றின ரகசியங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடாதீங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் உங்கள் கூட யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா நேரத்துலையுமே அமைதியாக இருந்துடாதீங்க. சில டயத்தில் நம்மளோட தனித்திமுறையும் கொஞ்சம் காட்டி தான் நம்ம சிங்கம் அப்படின்றத நிரூபிக்க வேண்டியிருக்கும். அப்போ தான் நம்மளோட தன்மானத்தை பற்றியும் மற்றவங்களுக்கு நம்மளால் புரிய வைக்க முடியும். இல்லைனா தரையோட தரையாக நம்மளை ஆக்கி நம்ம மேலே மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு மற்றவங்கள ஏமாற்ற தெரியலனா இந்த உலகம் உங்களை பார்த்து பழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லும். ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படி அடுத்தவங்கள ஏமாற்றி பொழைக்கணும் அப்படின்ற எந்த அவசியமுமே இல்லை. அடுத்தவங்கள ஏமாத்துறவங்க என்றைக்குமே பார்த்தீங்கன்னா வேற யாரோ ஒருத்தர்கிட்ட ஏமாறதான் போகிறாங்க அப்படின்ற உண்மை புரிஞ்சாலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்கள ஏமாற்றாமல் இருப்பாங்க. நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சாலே நம்மளுக்கு மற்றவங்கள ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணம் கூட வராது. ஆனால் அப்படி நினைக்கிற நம்ம தான் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட ஏமாந்துருப்போம். அவங்க தான் நம்மளை அளவிட்டும் வேடிக்கை பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனை பல பேர் லைஃப்பில் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உண்மையாகவே நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எத்தனை தடவை தான் மற்றவங்களால் ஏமாற்றப்பட்டாலும் கூட யார் ஒருத்தங்களையுமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஏமாற்றணும் அப்படின்னு துளி கூட நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளோட நேர்மைக்கு என்றைக்குமே மரணம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. கர்மா கண்டிப்பாக அதோட வேலையை செஞ்சிரும். அதனால் உங்களை ஏமாத்துறவங்கள நினச்சி நீங்கள் எந்த விதத்துலேயும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் கொஞ்சம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்துட்டாலே பார்த்தீங்கன்னா மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க. ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் தனிமையாக தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தனிமையை நினச்சி என்றைக்குமே கவலைப்படாதீங்க. வார்த்தையால் வாதம் செய்கிறவங்க கிட்ட எப்போவுமே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் வார்த்தையோட மதிப்பு தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் வாதாடுங்க. வாழ்க்கையில் சில பேரை மறந்துடுங்க, சில பேரை மன்னிச்சிருங்க, சில பேரை கடந்துருங்க, சில பேரை தூக்கி எறிஞ்சிருங்க, சில பேரை ஒதுக்கி வச்சிருங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் யாரையும் தூக்கி மட்டும் சுமக்கணும் அப்படின்னு நினச்சி கூட பார்த்துறாதீங்க. அதே மாதிரி சில பேரோட நினைவுகள் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா அவங்க நம்மளுக்கு தந்த வழியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெருப்பை யாருமே தொட்டு பார்க்க ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ சில விஷயத்த கடந்தும் மறந்தும் வாழ பழகிக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெருங்கிய சிலர் உங்களுக்கு